நம் கையில் என்ன இருக்கின்றது? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என மத்தேயு 17:20 இயேசு கூறியதை பார்க்கின்றோம். மேலும் உன் கையில் இருக்கிறது என்ன என்ற கேள்வியோடு ஆண்டவர் மோசேயோடு இடைப்பட்டார். தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டு மரணத்தை எதிர்நோக்கியிருந்த மோசேக்கு அப்பொழுது 80 வயது. ஆண்டவர் கேட்டபொழுது ஒரு கோல் என்றான். அதை தரையில் போடு என்று ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதை தரையில் போட்ட பொழுது அது பாம்பாக மாறியது. மோசே அதற்கு பயந்து விலகி ஓடினான். அப்பொழுது ஆண்டவர் உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்று சொன்ன பொழுது அவன் வாளை தைரியமாக பிடித்த பொழுது அது திரும்பவும் அவனுடைய கோலாக மாறியதை நாம் விடுதலை பயணம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 2-4 வரை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சாதாரண கோல் பாம்பாக மாறியது, பின் அது திரும்பவும் கோலாக மாறியது. ஏன்? 2 நிகழ்வுகளால் அது நடைபெற்றது. அவை என்ன? கோல் கீழே போடப்பட்டது, பின் திரும்பவும் எடுக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, நாமும் ஆண்டவர் உன் கையில் இருக்கிறது என்ன என்று நம்மை கேட்கும் பொழுது தைரியமாக நம் பலவீனங்களை சொல்வோம். தற்பெருமை, பொறாமை, கீழ்ப்படியாமை, உலக ஆசை, பொய், சுயசித்தம், பாவங்கள், கோபம், எரிச்சல் போன்ற எவையெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி வளர முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கின்றதோ அவைகளையெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தபடி கீழே போடுவோம். அப்பொழுது அவை பாம்பாக மாறுவதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் எவ்வாறு அது பாம்பின் விஷத்தை போல இது நாள் வரையிலும் நம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து கொண்டிருந்தது என்று. ஆம் அன்பானவர்களே, மோசேயின் கையில் அது இருந்த பொழுது அது வெறும் கோலாகத்தான் இருந்தது. கீழே போட்ட பொழுதுதான் அது ஒரு பாம்பாக மாறியது. அதே போல்தான் நமது எந்த துர்க்குணமும் நம்மை விட்டு அகலாதிருக்கும் பொழுது நமது உள்ளார்ந்த மனிதனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எப்பொழுது அதை கீழே போடுகின்றோமோ, அதாவது எப்பொழுது அதை விட்டு விடுகின்றோமோ, அப்பொழுதுதான் அது எவ்வாறு நம் சந்தோஷத்தை இவ்வளவு நாள் கெடுத்து கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியும். இதை அநேகர் சொல்லும் சாட்சிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டவர்கள், ஐயோ, எவ்வளவு நாட்கள் என் குடும்பத்திற்கு தொல்லையையும் அவமானத்தையும் கொடுத்து கொண்டு வந்தேன் என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகின்றது. இப்பொழுது தான் நானும் என் குடும்பத்தினரும் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்ல கேட்கின்றோம். ஆம், பாவ பழக்கத்தில் மூழ்கி போயிருக்கும் பொழுது அதன் தாக்கத்தை நாம் உணராதபடி சாத்தான் நம்மை உணர்வில்லாதவர்கள் ஆக்கி விடுகின்றான். ஆனால் எப்பொழுது நாம் அவன் பிடியிலிருந்து விலகி அந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டொழிக்கின்றோமோ அப்பொழுது முழு விடுதலையையும் உணர்வோம். மேலும் மோசே கீழே கிடந்த பாம்பை தைரியமாக தூக்கிய பொழுது அது கோலாக மாறியதை பார்க்கின்றோம். ஆம், நாமும் தைரியமாக ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையோடு நமது பலவீனங்களை கீழே போடுவோம். அது நாம் செய்ய வேண்டிய கடமை. அது மீண்டும் தலை தூக்காமல் அதை மிதித்து போடுவது ஆண்டவருடைய காரியம். இவ்வாறு என்னால் எவ்வளவுதான் பொறுத்து போக முடியும்? பொறுக்க முடியாதபடி தான் நான் பேசுகின்றேன். கோபத்தை தூண்டும் பொழுது அதை எப்படி அடக்க முடியும் என்னால்? என்னை போல படித்தவர் யாராவது உண்டா எங்களது சுற்றத்தில்? சமைப்பவர் உண்டா என்னை போல அழகு அவளிடம் உண்டா என்றெல்லாம் நம்மிடம் இருக்கும் கோலை இறுக பிடித்து கொண்டிராமல் கீழே போடும் பொழுது அவை இறை வார்த்தை என்ற கோலாக மாறி அற்புதங்கள் செய்யும். எவ்வாறு மோசேயின் கோலானது இஸ்ரவேலரை பார்வோனின் பிடியிலிருந்து விடுவிக்க 10 வாதைகளின் மூலமாக அற்புதங்கள் செய்ததோ, செங்கடலை 2ஆக பிரித்ததோ, விரைவி தீவில் அமிலைக்கீரை முறியடிக்க பயன்பட்டதோ, அதே போல நம் வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இறை வார்த்தையாகிய கோல் செய்யும். ஆகவே நன்மைகளை காண நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. 1, பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது. 2வது, இறை வார்த்தை என்ற கோலை இறுக பிடித்து கொள்வது. ஜெபம் செய்வோம். அதிசயத்தின் தேவனே, எங்களின் வாழ்க்கையில் பாம்பின் விஷம் போன்று எங்களின் ஆன்ம நலனை சாகடித்து கொண்டிருக்கும் அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு விட்டுவிட எங்களுக்கு தேவையான பலத்தை தாரும். ஆமேன்.